திமுக முதலமைச்சருக்கு மூளை இருக்கிறதா? இபிஎஸ் விளாசல். அதிமுகவின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளார். அதில் நிறைவேற்ற முடியாத வாக்குறுதிகளை அள்ளித் தெளித்து ஆட்சிக்கு வந்த திரு மு.க. ஸ்டாலின் பணிவு என்றால் கிராம் என்ன விலை என்று கேட்பதோடு அசட்டு துணிச்சலோடு வாய்வீரம் காட்டிக்கொண்டு மமதையின் உச்சியில் அலைகிறார். கோபேக் மோடி என்றும் 2024 நாடாளுமன்ற தேர்தலின் போது யார் ஆட்சிக்கு வரக்கூடாது என்று மேடைக்கு மேடை பேசினாரோ அந்த பொம்மை முதலமைச்சர் மீண்டும் பாஜக ஆட்சிக்கு வந்தவுடன் தன் ஆட்சியை காப்பாற்ற பாஜகவின் மூத்த மத்திய அமைச்சர் ஒருவரை அழைத்து விழாவை நடத்தியுள்ளார். இது குறித்தும் காங்கிரஸ் தலைவர்களை ஏன் அழைக்கவில்லை என்று நான் கேட்டதற்கு ஸ்டாலின் ஏன் இவ்வளவு எரிச்சல் பட வேண்டும்? கருணாநிதி நாணய வெளியீட்டு விழா திமுக நிகழ்ச்சி அல்ல, மத்திய அரசின் நிகழ்ச்சி என்றும் மத்திய அரசின் நிகழ்ச்சி என்பதால் ராகுல் காந்தியை அழைக்க அவசியமில்லை என்றும் பாஜகவுடன் ரகசிய உறவு வைத்துக் கொள்ள வேண்டிய அவசியம் எங்களுக்கு இல்லை என்றும் பயத்தில் உளறி இருக்கிறார். எங்களை பார்த்து முன்னாள் முதல்வர் ஜெயலலிதாவுக்கு அதிமுக இரங்கல் கூட்டம் நடத்தி இருக்கிறதா என்று கேள்வி எழுப்பியுள்ளார். கலைவாணர் அரங்கில் 100 ரூபாய் நாணயம் வெளியிட்ட நிகழ்ச்சி தமிழ்நாடு அரசு நடத்திய அரசு விழா. அழைப்பிதழில் எந்த இடத்திலும் மத்திய அரசு துறையின் பெயர் இடம்பெறவில்லை. மேலும் அந்த அழைப்பிதழில் கலைஞர் 100 என்று இடம்பெறாமல் தமிழ்நாடு அரசு என்று தான் இடம்பெற்றுள்ளது. அனைத்துக்கும் மேலாக அழைப்பிதழில் அனைவரையும் அழைத்தவர் தமிழ்நாடு அரசு தலைமைச் செயலாளர். எனவே ராகுல் காந்தியோ அல்லது அவரது தாயார் சோனியா காந்தியையோ அல்லது மல்லிகார்ஜுன கார்கேவையோ கூட இந்த நிகழ்ச்சிக்கு அழைத்திருக்கலாம். கூட்டணி கட்சி தலைவர்களுக்கு மேடையில் இடமில்லை. பாஜகவுடன் கள்ள உறவு என எங்களை பார்த்து மீண்டும் மீண்டும் முதலமைச்சர் சொன்னபோது அவருக்கு இனித்தது. இப்போது அவர்களை பார்த்து மீண்டும் மீண்டும் அல்ல, ஒரு முறை சொன்னதற்கே மூளை இருக்கிறதா என கேட்கிறார். அப்படி என்றால் நாங்கள் எத்தனை முறை விடியா திமுக முதலமைச்சருக்கு மூளை இருக்கிறதா என்று கேட்க வேண்டும்? டெல்லிக்கு காவடி எடுத்து தப்பிவிடலாம் என்று நினைத்தால் புத்திசாலிகளான தமிழக மக்கள் தக்க பாடம் புகட்டுவார்கள் என்று எச்சரிக்கிறேன் அப்படின்னு அந்த அறிக்கையில் எடப்பாடி பழனிசாமி தெரியப்படுத்தியிருக்காரு.